லைஃப்ல சீக்கிரம் செட்டில் ஆகணும்னே. ஆடிக்கார் 10 எடுத்து முன்னாடி நிறுத்திடு, ஃபென்ஸ் 10 எடுத்து சைட்ல வச்சிரு, 2 ஹெலிகாப்டர் ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் பறந்துட்டே இருக்கணும். ஜேசிபி முன்னாடி நிறுத்திடு, யார் வந்தாலும் அதை தாண்டி தான் வரணும். 500 ரூபா நோட்ல ஒரு 100 கட்டு எடுத்துட்டு வந்துரு. டேய் கேட்டையா, இதை பார்க்க பெரிய ஆள் மாதிரி தெரியுறான். இவனை கடத்தணும், லைஃப்ல செட்டில் ஆயிடலாம். சூப்பர்ண்ணே, வானே போலாம். டேய் முக்கியமான விஷயம், நம்ம பேக்ரவுண்ட் யாருக்கும் தெரியக்கூடாது. இவனை பார்க்க பணக்கார மாதிரியா தெரியுது. டேய் சினிமாலாம் பார்த்தது இல்லையா, பெரிய பெரிய பணக்காரங்களே இந்த மாதிரி சிம்பிளாக தான் இருப்பாங்க. யாரா நீங்க, என்ன ஏன்டா கடத்திட்டு வந்தீங்க? டேய் நாங்கள் உன்னை கடத்தி வச்சிருக்கோம். உங்கள் ஆளுகளுக்கு ஃபோன் பண்ணி 50 கோடி கொண்டாட சொல்லு, அப்போ தான் உன்னை விடுவோம். 50 கோடிக்கு எத்தனை சைபரும் கூட தெரியாதுடா. நீ பேசினலாம் கேட்டு தாண்டா இருந்தோம். ஹெலிகாப்டர் 2, பென்ஸ் கார் 2 எல்லாமே கேட்டு தாண்டா கடத்திருக்கோம். வெள்ளக்குண்டா வர மாரி கோயிலுக்கு கடை போடுறதுக்கு வாங்க சொன்னோம்டா, எல்லாம் பொம்மைக்காரரா. அப்ப 500 கத்த 100 கத்துல எங்கடா? அது குழந்தைங்க விளையாடுற டம்மி நோட்டுறா. முக்கியமாக நம்ம பேக்ரவுண்ட் தெரியக்கூடாதுன்னு சொன்னீங்க, அது என்ன? ஓனர் ஹிந்திக்காரன்டா, வெளியில தெரிஞ்ச இந்த வேலைக்கு உழ வச்சிருவான்னு தாண்டா அப்படி சொன்னேன். யார்கிட்ட போய் சொல்ற? கடை போட சொன்னா எங்க போய் தொலைஞ்ச? நல்லா கடத்தி வச்சா கூட 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. இப்பயாவது நம்புறீங்களாடா?